ஹலோ மீடியா ஃபேமிலி, நம்ம நீ பார்க்க போகுது ஹேம் நைன் குவார்டர்லிங்கிறாங்க. அப்போலாம் சீசன் 1 எபிசோட 8 நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்த்து இந்த வீடியோ வாங்க, அப்புறம் நல்லா புரியும். அதோட இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு நான் ஸ்கிப் பண்ண பாருங்க. சிம் டைம் அவங்க வேஸ்ட் பண்ணாம டேட்டா எடுக்கலாம். எபிசோட் ஓப்பனிங் நம்ம யூகே ஹீரோ தண்ணி கூப்பிட்டாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாளைக்கு உங்க கூட படத்துக்கு வரட்டார் மற்றும் நைட்டு உங்க தங்கிட்டாங்க சொல்லி கேட்டிருப்பாங்க. யாரும் பார்த்தோம் ஹீரோவும் கனவு கோட்டை கட்டிட்டு இருக்க திடீர்னு படம் சோன் கேட்குது. யாரும் புலம்புற மாட்டேன் சோன் கேட்குது. யாரும் பார்த்தா நம்ம சீனியர் கண்டு தொட்டு போயிட்டு புலம்பிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் சீனியர் சொல்லி ஹீரோ சர்ப்ரைஸ் பயமுட்டுறேன். சென்னிவா நீயான்னு சொல்லி சீனியர் பயந்து பண்ணி போவ. ஓ சீனியர் இன்னும் என் பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சீனியர் சொல்லி என் பேர் சொல்ல போறியே. அதோட நீங்க ஏன் போட்டு தோட்டக்காக அழுதுட்டு இருக்கீங்க கேட்க போற. டேய் நீ சொல்றது அதுக்கப்புறம் கண்ணு அதுக்கப்புறம் நீ உனக்கு எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்தா என்னன்னு என்ன உன் கீழே நினைச்சிட்டியா சொல்லி அவரும் கட்ட சீனியர் வெட்டிட்டு உடனே எல்லாத்தையும் சகஞ்சோடா நீ ஜெயிக்கிற நாளைக்கு தோப்பா நாளைக்கு தோக்குறேன் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி எங்க போறியே நான் ஒட்டுக்கிறேன். நீங்க என்னோட பியூன் நீ சேர்ந்தவன. ஆனா என் ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் வெல்த் அது மட்டும் சோசியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு பார்த்தா நீ என்னோட கீழே சொல்லி அவரும் வேலையை காமிச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் சீனியரும் உன்னை பார்த்தா எப்படியும் டாக்ஸி பிடிச்சா வந்திருப்பேன். என்ன சொன்னேன் என் ஃப்ரெடி காலம் உனக்கு ரைட்டு டாக்ஸி கேட்க போறியே. நம்ம ஹீரோ அவனை ஃப்ரெடியாக்கிறதுக்கு 10 minutes சாக்கு ஆயிட்டாரு நம்ம சீனியர். அதுக்கப்புறம் நம்ம சீனியர் பிச்சைக்கிற மட்டும் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான். ஃப்ரெடி காலில் போறானே கடவுளும் கண்ணிலையும் சரி நம்ம ஹீரோ பார்த்து அவரும் சொல்லிட்டு இருக்க. எல்லா கடையிலையும் ஹீரோ கிட்ட மொக்க வாங்கி சில கேரக்டர் வந்துச்சுமா அந்த கேரக்டர் சீனியே ஒருத்தர். அதனால இன்னும் வரப்போற எபிசோட் அவர் வருவார். என்ன பார்த்து நாளைக்கு போனா நம்ம ஹீரோ கால் ஓட்டி போய் நம்ம பெங்ஸு ஹீரோ பார்க்கறேன். அவங்களும் லைட்டா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து குள்ள நடிகிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் இதே எனக்கு சமட்டமே இல்லாத விஷயம். அவங்க அப்படியே குள்ளே நடிகை செட்டு பெற்று சொல்லி ஹீரோவும் அப்படியே காசு பண்ணிப்போம். உங்களுக்கு சீனியர் பெங்ஸுவே இன்னும் வேணுமா 5 பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கெல்லாம் கவலை பண்ண மாட்டேன் சொல்லி ஹீரோவும் காலை அவங்க கிராஸ் பண்ணி போய் ஹீரோ பின்னாடி பார்த்தா சில பசங்க பெங்ஸு வம்பிட்டு இருக்கேன். நிறைய ரோடி பசங்க பெங்ஸியோ வம்பிட்டு இருக்கேன். அதுக்கு பெங்ஸியோ நான் என்ன தொட்டி நான் போலீஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்ல இவெல்லாம் போலீஸ்னு சொல்லி வேணும் நம்பர் தட்டுன்னு சொல்லி கிட்ட அப்படியே மூஞ்சி மாறுடி. ஏன்னா பார்த்தா முட்டையை உடஞ்சிட அதை பார்த்தா வாழ்லாம் பாஸ் பிடிச்சிங்க இல்லை முட்டை புரிஞ்சிட்டு போன சொல்லடி முடித்து போய் புரியுங்கடா சொல்லியா அவங்க எல்லாம் தொடுத்துறாங்க. அவங்களும் என் மாசில தெரிஞ்சாலும் இத்தனை பேர் என்ன சமாளிக்க நினைச்சிட்டு நம்ம ஹீரோமே ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ பெங்ஸியை பார்க்க பெங்ஸி நம்ம ஹீரோ பார்க்க அதுக்கு மேல சுட்டு போட்டுறாங்க. டே அவ்வளோ போய் புரியுங்க சொல்ல போற எல்லா பசங்களும் இப்படிதான் சொல்லி அவங்களும் முக்கியமா இவனு சொல்லி ஹீரோ சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சட்டப்படி நீங்க இப்ப வந்து ரொம்ப குற்றம் அதனால உங்களுக்கு 2 நிமிஷம் பேர் ஓடி போய் சொல்ல போய் அங்க டே போய் பிடிச்சிடுவாங்கடா சொல்ல போய் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எல்லாம் அடிவாங்கி படுத்து வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொன்னா கேட்கணும் இல்லாட்டி அடிதான் உங்களுக்கு சொல்லி ஹீரோ பெங்ஸியை பார்த்து நீங்க நல்லா கேட்க போய் நம்ம ஹீரோக்கு ஃபிபிலிட்டி மைனஸ்ல போடு. நம்ம ஹீரோ ஏன் மைனஸ் சொல்லி உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் காப்பாற்றின சொல்லி ஹீரோவும் பாயிண்ட் இன்க்ரீஸ்க்கு ஆகாமண்டா பரவாயில்ல. ஆனா ஏமா டிக்ரீஸ் ஆகிட்டு சொல்லி ஹீரோ பார்த்தா உனக்கு எனக்கு என்னமா பிரச்சனை என்கிட்ட -25 சொல்லிட்டு பாயிண்ட் வச்சிருக்கோமா சொல்லி ஹீரோவும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க போய் அவங்களும் நானும் மற்ற பொண்ணுங்க மட்டும் இந்த மட்டும் சாதாரண ட்ரிக்ல வந்துருவானுச்சியா நான் பார்த்து இருப்பேனா சில கேங்ஸ்ட் வந்து ஒம்பிழ்ப்பாங்கன்னா நீ வந்து காப்பாற்ற எனக்கு இதுக்கோ தெரிஞ்ச கலவு நான் முட்டெல்லாம் சொல்லி நம்ம ஹீரோனை பிளான் பண்ணிக்க நினைச்சிட்டு அவங்களும் கோமா கிட்ட போய் ஹீரோ சத்தியை பிடிச்சி நீ யூகே என்ன பண்ணிட்டு வந்துச்சேன் உன்னால யூகே ஸ்டூடெண்ட் கவுன்சில் இப்போ சீசன் கூட வேணா ஃப்ரீ அவ ரிசன் பண்ணிட்டாரான்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு அவங்களும் போக நம்ம ஹீரோ ஒன்றும் புரியாமன்ட்டு இது கடையில் இருக்க அப்படியே நம்ம ஹீரோ கொஞ்சம் நான் சொல்றேன் கொஞ்சம் கேட்க முடியுமா சொல்லி போய் நீ சொல்றேன் தேவையில்ல நீ உனக்கு யூகே அவங்க நல்லபடியா பாத்துக்கிற அது மட்டும் நினைச்சு கோல்மா பண்ண நினைச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு இருக்கிற ஆப்புன்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு போ. அதுக்கு ஹீரோவும் இனிமே எவன் விட்டு பிச்சு நான் போக்குறான்னு சொல்லி மூஞ்சில அங்க விட்டுட்டு இனிமே நான் உண்டு என் வேலை உண்டா சொல்லி ஹீரோ கோமா கம்பி போறான். எனக்குலாம் அளவுக்கு நான் இன்னைக்கு கோமா இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு யாரும் ஃபோன் போடுறாங்க. யாரும் என்னட்ட ஃபோன் பண்ணி ஹீரோ பார்த்தேன் நம்ம சியாபுரம் போட்டிருக்காங்க. நம்ம சியாவும் நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க கேட்க நம்ம ஹீரோ கேட்டீங்கன்னு கேட்கறேன். அவங்களும் எனக்கு நாளைக்கு எந்த கிளாஸுமே இல்லை அதனால நானும் நீங்க பணம் பார்க்க போடாமல் கேட்க நம்ம ஹீரோவும் நாளைக்கே என்ன யூகே கூப்பிட்டுருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம் செஞ்சிருக்க அவங்களும் நான் இப்பெல்லாம் முடமுடில நான் ஒருத்தரை வெளியில போக கூப்பிட்டுருக்கேன் சொல்லி தயவு செஞ்சு ரிஜெக்ட் பண்ணி சொல்ல நம்ம ஹீரோவும் அதெல்லாம் பரவாயில்ல நான் கூட நாளைக்கு வரேன் ஃப்ரீயாக தான் இருக்கேன் சொல்லி மீரோ சொல்லிடுறான். அப்படியே நம்ம ஹீரோவும் ஒரே நாள்ல அது 2 பண்ணுங்க எனக்கு பிரச்சனையே இல்லையா எனக்கே இருக்கு காலையில பொண்ணு மதியம் பொண்ணு ஹீரோ காலைல ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா நினைச்சுன்னா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் மச்சான் நான் பொண்ணை பணம் பார்க்க கூப்பிட்டு மச்சான் பொண்ணு வேணா சொல்லிட்டா இப்ப நீனா கமிச்சா கம்பெனி தானே சொல்லி ஹீரோ ஃப்ரெண்டும் ஹீரோ கேட்டிருக்கான். ஹீரோ அப்படியே ஒட்டுக்கிட்டான். ஆனா ஹீரோ மனசுக்குள்ள நான் ஒரு நாள் ஒரே படத்தை 2 வாட்டி பார்க்க நினைச்சேன். ஆனா யாருக்கு தெரியும் 3ஆம் வாட்டி பார்க்க போறேன் நம்ம ஹீரோவும். ஆனா பேன்ல நம்ம மாட்ட பொருளே இல்ல அதோட மச்சான் சாப்பாடு டைம் கூட்டிட்டு போனோம் அப்புறம் சாப்பாடு பில்ல மச்சான் தரத்தை கட்டிடலாம். ஹீரோவும் 2 மணிக்கு மச்சான் கிட்ட 5 மணிக்கு நம்ம யூகே கிட்ட அதுக்கப்புறம் 7 மணிக்கு நம்ம சியாவோ கிட்ட ஹீரோ என் பிளான் நீங்க கரெக்டாக ஹீரோவும் பேசியிருக்க அப்படி மச்சான் எப்ப மச்சான் என்ன ஹீரோ சைட்ல வைக்க போற யாரோ பொண்ணு இருக்காங்க. ஹீரோ யார் மணி கேட்க அப்படியே சார் நான் தப்பான காரில் மேக்கப் போடுற சொல்ல போறேன். ஹீரோவும் சரி கார் விட்டு சொல்ல போறேன். சரி நான் தப்பான காரில் இறங்கினாலும் கூட நான் கரெக்டான பர்சனலா பாத்துருக்கேன்னு சொல்லி அவங்களும் மனசுக்குள்ள நல்லா ஃப்ரீயா கல்ல வந்திருக்கா மட்டும் ஹேண்ட்ஸமா இருக்கான் யாருன்னு வேப்ப வருவான்னு சொல்லி அவங்களும் நான் உங்களுக்கு உங்களோட நான் என் வீச்சை சேர்க்கிறேன் கேட்க ஹீரோ சார் என் போன்ல ஹீரோ போன் நோண்டிக்கிட்டே சொல்ல இந்த மட்டும் மொக்கட்டிக்கலாம் நான் உள்ள நினைச்சேன் ஹீரோவும்
சொல்லப்படி நான் கார் ஓட்டுறேன்னு சொல்லி அவங்க இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லியாவும் ஹீரோ ஃப்ரெண்டும் நீயா சொல்லி பார்க்க போகிறான். லியாவும் நீ என்கிட்ட என்ன சொல்லிட்ட, உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறேன், அதனால என் கூட படத்துக்கு வர முடியல ஃப்ரெண்டு. இப்போ என்ன நீ என் ஃப்ரெண்டோட காலாண்டி சொல்லி சொல்லப்படியே நம்ம ஹீரோவும் ஐயோ என் ஃப்ரெண்டு தப்பாக நினச்சிக்க போகிறான்னு சொல்லி ஹீரோ இறங்கப்படியே மச்சான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொல்லப்போறே மச்சானும் எனக்கு நல்லா தெரியும் சொல்லி என் மச்சான் ஃபெராரி காரை பார்த்தோன்னு ஏறி இருக்கேன். அதுக்கப்புறம் என் மச்சான் கூட வளைஞ்சி பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் என் மச்சான் வந்து அவன் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இறங்க சொல்லியிருக்கேன். ஆனால் இறங்காமல் அவங்க கூட பேசியிருந்திருக்கேன். இதான் நினச்சின்னு சொல்லப்போ நம்ம ஹீரோவும் அவன் மச்சான் கத்த சொல்ல ஹீரோ தலையாட்டிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 2 பேரும் காலைல ஏறிட. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் என்ன சத்தியமாக தெரியாது இவங்ககிட்ட இப்படி வெல்த்தியான ஃப்ரெண்டு இருப்பான்னு சொல்லி அவன் மனசில் வச்சுட்டு இருக்க போய் இல்லை நீ ஒரு விஷயத்தை முன்னாடி சொன்னீங்கன்னா நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டை என்றைக்குமே விட்டு தந்திருக்க மாட்டான். ஆனால் அந்த ஹீரோ இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி தந்திருப்பான் அவன் ஃப்ரெண்டை. அதே மாதிரி ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோ மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கான். ஹீரோ நம்ம வரைக்கும் ஏன் போடலாம். அடுத்த வீட்டில்னா நம்ம ஹீரோ எப்படி இந்த 3 பேருக்கு படம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டா கதை செம்ம ஜாலியாக போயிட்டு இருக்க போது. அதனால உங்கள் டைமை இப்போ வராமல் பேசி வேஸ்ட் பண்ணாமல் டேட்டா மெயின்டைன் பண்ணலாம். நான் உங்கள் விஹெச் நீ பிறகு விஹெச் வாய்ஸ் சியூ டேக் பை அடுத்த சந்திக்கலாம்.